வெல்கம் டு lemonfairy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்கி ரொட்டி. இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ். இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய் தேவையான அளவு, வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோக வந்து உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை இருந்தால் போதும், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம். அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு போடுறேன், அடுத்து கேரட்டு, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி, மல்லி, கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயத்தூள். இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நான் ஹாட் வாட்டர் ஊற்றி வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வாழை இலையில் தட்டி நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், வாழை இலையில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இதில் வந்து உருண்டையாக உருட்டி தட்டி தான் இதில் வந்து நம்ம போட போகிறோம், கல்லில் போட போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், கல் காஞ்சிருச்சு. நம்ம உருண்டையாக உருட்டி போட்டுடலாம். இந்தளவு உருண்டை எடுத்துக்கோங்க, போதும். நல்லா தட்டிடலாம். இந்த மாதிரி சின்னதாக தட்டிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும், ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம கல்லில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கல்லில் போட்டுடலாம். கல்லில் போகிறதுக்கு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இலை கீழே இருக்க கொஞ்சம் நல்லா சூடானோடனே இலை வந்து நல்லா தனியாகவே வந்துடும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒட்டாமல் தனியாக வந்துருச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ நெய் ஊற்றுறேன். கிட்ஸுக்கு வந்து நெய் ஊற்றி கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.